பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான பிரத்யேக வங்கிக் கணக்குகளை திறக்கும் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவை நேரடியாக தொழிலாளர்களுக்கு வழங்க பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் திட்டமிட்டுள்ளது. வங்கிக் கணக்குகளை திறக்கும் நடவடிக்கை முழுமையடைவதற்கு சுமார் 6 மாதங்கள் செல்லும் எனவும் அதன் பின்னர் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் வருகை கொடுப்பனவு ஆகியவற்றை வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் மேலும் தெரிவித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 200 ரூபாய் வருகைக்கான கொடுப்பனவை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கடந்த 30ஆம் தேதி பத்திரமுல்லையில் உள்ள தொழில் அமைச்சில் கைச்சாத்திடப்பட்டது. இதற்கமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக 1750 ரூபாய் கிடைக்க உள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டது. யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்பதை போல சம்பளம் அதிகரிப்பு வருவதற்கு முன்னாலேயே கம்பெனிக்காரர்கள் விளையாட்டை ஆரம்பித்து விட்டார்கள். அளவை கொண்டு வரக்கூடிய அந்த கொடுத்த நிறையை தான் தொடர்பு அதிகரித்து விட்டார்கள். 18 கிலோவில் இருந்து இப்பொழுது 24-25 கிலோ வரை போயிருக்கிறது. அப்படித்தானே போயிருக்கிறது. ஒவ்வொரு தொடர்பு ஒரு மாதிரி அடாவடி செய்கிறார்கள். அப்படி தந்தால்தான் கொண்டு வந்தால்தான் சம்பளம் அதிகரிப்பு தர முடியும் என்று சொல்கிறார்கள். தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் 400 ரூபா சம்பள அதிகரிப்பை சொல்லியிருக்கும் பொழுது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி தான் சம்பளம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சம்பளம் அதிகரிச்சிலிருந்து கம்பெனிக்காரர்கள் அந்த அடாவடியை செஞ்சுக்கிட்டு அந்த மக்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி செயல்பாடு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாள் 18 கிலோ 20 கிலோ தான் எடுத்தாங்க பேருக்கு. இன்றைக்கி 25 கிலோ எடுக்க சொல்லி வதை பண்ணுறாங்க கம்பெனி. இந்த அரசாங்கம் வந்தோடனே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. நாங்கள் இந்த அரசாங்கம் சொல்கிறோம், உடனடியாக சம்பந்தப்பட்ட கம்பெனிக்காரர்களை கூப்பிட்டு கதைச்சி இதுக்கான தீர்வை கொடுங்க. இதேவேளை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர்களில் ஒருவரும் மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை வரவேற்று பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்டார். கூட்டு ஒப்பந்தங்கள் காலகட்டங்களிலே நடைபெறும் பொழுது இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் எக்காரணத்தில் கொண்டும் இணங்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டத்திலே அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்களுடைய பெரும் முயற்சியின் காரணமாக இந்த முறை அதற்கு சம்மதிக்க வைத்திருக்கின்றார். ஏதோ ஒரு வகையிலே அந்த 200 ரூபாய் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதிலே அரசாங்கத்துக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களிலே நாங்கள் இருந்த காலகட்டங்களிலே ஒரு 50 ரூபாய் கூட அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்க முடியாது என்ற சூழ்நிலை இருந்த அந்த காலகட்டத்தை தவிர்த்து இன்று 200 ரூபாய் அதிகரிப்பு என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே ஒட்டுமொத்தமாக 400 ரூபாய் சம்பளம் கிடைத்திருப்பது நல்ல விஷயம். இதனிடையே தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்திலேயே மலேக மக்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் தெரிவிக்கின்றார். ஒரு வருடமும் 3 மாத காலங்களுக்குள்ளே அவர்கள் மலேக மக்களுடைய பல பிரச்சனைகளுக்கான தீர்வை இந்த அரசாங்கம் தீர்த்து வைத்துக் கொண்டு போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். கௌரவமான பிரஜைகளாக வாழ்வதற்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் கொடுத்து இந்த 78வது சுதந்திர தினத்திலே உண்மையான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட சமூகமாக மலேக சமூகம் காணப்படுகின்றது. அவர்கள் இத்தனை வருடமாக கூறிக்கொண்டிருந்த நில உரிமையாக இருக்கட்டும், வீட்டுரிமையாக இருக்கட்டும், அவர்களுக்காக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற சம்பளமாக இருக்கட்டும், இவை அனைத்தும் இந்த ஒரு வருடமும் 3 மாத காலத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சிலர் இதையும் விமர்சிக்கலாம், இது போதுமா என்று. எங்களுக்கு இன்னும் 4 வருடங்கள் இருக்கிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட், மக்களுடன்.